அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் அம்மா பஅத் فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம். இந்த ரஜப் மாதம் அல்லாஹ்வினால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்று. எங்களுக்கு தெரியும், இந்த இஸ்லாமிய வருட அந்த மாதங்களில் இறைவனால் சங்கையாக்கப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் 4 இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. சூரத்து தௌபா 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மாதங்களுடைய எண்ணிக்கை 12. அதிலே வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹுடைய ஏட்டில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும். அதிலே 4 மாதங்கள் சங்கைக்குரியது. அதிலே நீங்கள் என்ன செய்யாதீர்கள், உங்களுக்குள்ளே அநியாயம் இழைத்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் தான். அதிலே 4 மாதங்கள் அர்பஅத்துல் ஹுரும் சங்கைக்குரிய மாதங்கள். அதிலே 3 தொடராக வரக்கூடியது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இடைப்பட்ட வரக்கூடியது ரஜபுடைய மாதம். ஷாபானுக்கும் ஜுமாதல் ஆஹிராக்கும் இடையில் வரக்கூடியது ரஜபுடைய மாதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் இது புகாரி முஸ்லிமிலே பதிவாகிறது. எனவே ரஜப் சங்கைக்குரிய மாதங்களில் ஒன்று. சரி, அப்போ சங்கைக்குரிய மாதங்களில் ஒன்று என்பதனால் அதிலே நாங்கள் செய்யக்கூடிய வளமையான அந்த நன்மைகளுக்கு உயர்ந்த கூலிகள் உண்டு. அதே போல் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அதிலே தண்டனையும் அதிகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், எந்த இடம் கண்ணியமான கூடுதலாக இறைவன் அதை சங்கைப்படுத்துகிறானோ அந்த இடத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு ஒரு சங்கை இருக்கிறது, ஒரு அதிகமான சிறப்பு இருக்கிறது. எப்படி மற்ற இடங்களில் தொழுவதை விட காபத்துல்லாவில் அல்லது மஸ்ஜிது நபவியில், மஸ்ஜிது அக்ஸாவில் தொழுவதிலே நன்மையில் அதிகமோ அந்த இடத்துக்கு, ஏன்னா அந்த இடத்துக்குரிய அந்த சிறப்பினால் செய்யக்கூடிய வணக்கத்துக்கு நன்மை அதிகமோ, அதே போல் ஒரு காலத்தை இறைவனும் அல்லாஹ் அல்லது தூதரோ சிறப்பித்து சொல்லியிருந்தால் அந்த காலத்தில் செய்யக்கூடிய நன்மைக்கும் கூலி அதிகம். அதே போல் அந்த இடத்தில் அல்லது அந்த காலத்தில் செய்யக்கூடிய தீமைக்கும் பாவம் அதிகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் இந்த ரஜபுடைய மாதத்தில் விசேஷமாக ஏதாவது அமல்கள் இருக்கிறதா? ரமதானில் இருப்பதை போல் அல்லது ஷாபானில் அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக நோன்பு நோட்டார்கள் என்று பார்ப்பதை போல, முஹர்ரம் மாதத்தில் நோன்பு 10-11 நோன்பு நோட்பதை போல விசேடமாக இந்த ஷாபானுக்கு இந்த ரஜபுக்கு என்று சொல்லி நோன்பு இருக்கிறதா என்று பார்த்தால், ரஜப் மாதத்துக்கு எந்த விதமான விசேடமான வணக்க வழிபாடுகள் மார்க்கத்திலே சொல்லப்படவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில பேர் நாங்கள் பார்க்குறோம், அறியாமையில் இந்த ரஜபுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ், ரஜபுடைய 27 மேராஜ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதாக ஒரு வரலாற்று குறிப்பை சொல்லி, அந்த இரவு மேராஜுடைய இரவு அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல்களிலே விழாக்கள் கொண்டாடுவதும், சாப்பாடு உணவுகள் சமைப்பதும், நோன்பு நோட்பதும் இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த நோன்பு நோட்பதற்கோ சிறப்பித்து வளமையாக திங்கள் வியாழன் நோன்பு நோக்கக்கூடியவர்கள் நோப்பார்கள், மாதம் 3 நோன்பு நோக்கக்கூடியவர்கள் நோட்பார்கள். ரஜப் மாதத்துக்கென்று சிறப்பித்து சிறப்பாக நோன்பு நோட்பதையோ அல்லது உம்ராக்கள் விசேடமாக நன்மை எதிர்பார்த்து இந்த ரஜபுடைய அந்த மாதத்துடைய சிறப்பை வைத்து செய்வதோ, அல்லது இஸ்ரா மேராஜ் விழாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போன தினத்தை முன்னிட்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதோ, சலாத்து ரகாயிப் என்று சொல்லி இரவையில் தொழக்கூடிய ஒரு தொழுகையை தொழுவதோ, இவைகளுக்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை, மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ரஜபுடைய மாதம் கண்ணியமானது, சங்கைக்குரிய மாதம்தான். ஆனால் விசேஷமாக சிறப்பித்து சொல்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எந்த ஒரு அமலையும் எங்களுக்கு சிறப்பித்து சொல்லி காட்டவில்லை. எனவே இந்த அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய விதத்தில் அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.